ஹாய், என்ன பண்றீங்க? இன்னைக்கு வந்து ஒரு விதமான vlog. என்ன விதமான vlog? இவனை வச்சு சமைக்கிறது. ஐயோ ஜாய் குட்டி. எல்லாருக்கும் ஹாய் சொல்லு ஜாய். ஹாய். ரொம்ப க்ளோஸா போய் பயமுத்திட்டாங்க. உன்னை பயமுத்திட்டாங்களா? சரி பதறாத. இன்னைக்கு வந்து எங்க வீட்ல வந்து ஒரு சமையல். அது சங்கவி என்னன்னு சொல்லுவா. கொஞ்ச நாளாவே வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ப்ரான்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. வெளியெல்லாம் எங்க போனாலும் ப்ரான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன். எனக்கு என்ன வீட்ல ப்ரான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. சரியா, இவர்கிட்ட நானும் செஞ்சு கொடுங்கன்னு ரொம்ப நாளா கேட்குறேன். ஜாய் கடி ஜாய் நானும் இவர்கிட்ட ரொம்ப நாளா செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். இவர் வந்துட்டு எனக்கு உரிக்க தெரியாது அப்படி இப்படின்னே சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இந்த தடவை என்ன பண்ணோம், சரி நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் ப்ரான்ஸ் அண்ட் சிக்கன் பண்ண போகிறோம். ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரான் வந்து இதுவரை சாப்பிட மட்டும் தான் செஞ்சுருக்கோம், பட் அதை உரிச்சதெல்லாம் கிடையாது. ஸோ இன்னைக்கு சரி அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே அப்படியே vlog போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவனுக்கு ப்ரான் கொடுக்கூடாது, சிக்கன் கொடுக்கலாம். ஸோ ஆமாம் சிக்கன் கொடுக்கலாம். ஸோ அதனால சரி அதை எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சமைக்கிற எக்ஸ்பீரியன்ஸே போடலாம், அந்த ப்ரான் ஃபஸ்ட்டு உரிக்கிற ஸ்டெப்லேருந்து போடலாம் அப்படின்னு சொல்லி vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கடைக்கு போய் இந்த மாதிரி ப்ரான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம பட் இது ஃபுல்லாக வேறு கொடுத்துட்டாங்களா, நம்ம ஊரில் எப்படி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல, பட் இது ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நாங்கள் தான் வந்து ஃபுல்லாக பீல் பண்ணி அந்த எடுத்து அது மாதிரிலாம் சமைக்கணும். இவனுக்கு என்னன்னா சார் நீ எவ்வளவு எக்கிறனாலும் வயிற்றுக்கு இது கிடைக்காது போ என்ன. சரி இன்னைக்கு வந்து நான் சொன்னல சமைச்ச மாதிரி தான் இன்னைக்கு. ஒரு பக்கம் vlog டே, இன்னொரு பக்கம் வந்து ஜாய் டே. இவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறோம், vlog போட்டால் நம்ம சமைக்க மாட்டோம், நம்மளுக்கு சரியா வராமல் போயிடுச்சுன்னு என்ன பண்றது அப்படின்னாரு. நான் தான் வந்து சரி ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறோம், அதை வந்து நம்ம vlog எடுத்துட்டோம்னா அது ஒரு நல்ல இதுவா இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தா அவங்களுக்கு இருக்காது, சாப்பிடுறது நம்ம தான். சரி அவனை அந்த இதுல போடு. இது என்னன்னா இதெல்லாம் அவனுக்கு கொடுக்குற ட்ரீட். சரியா, ட்ரீட். ஓகே ட்ரீட். குட் பாய். கோ சிட். இது குட் பாய். உள்ள போய் உட்கார்ந்தா குட் பாய். நானா எவ்வளவு நல்ல விஷயம் பண்றேன், எதை ட்ரீட் பண்ணி நீ வா குடுக்கட்டும். இது சரி இன்னைக்கு வந்து மெயின் ஷெஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா நான் தான். ஆக்சுவலி இவர்தான். ரொம்ப நாள் ஆச்சு குக்கிங் vlog எல்லாம் போட்டு பாப்பா. யூசுவலாவே பாத்தீங்கன்னா வீட்ல வந்து குக்கிங் வந்து இவர்தான் மெயினா, நான்வெஜ் குக்கிங் வந்து இவர்தான் பண்றாரு. சிக்கன் நல்ல இன்னும் ஃபிஷ் எல்லாமே நல்லா பண்றாரு. ஃபிஷ் சிக்கன் இப்ப என்ன வேலையில நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சாலும் தெரியல, வாரம் கேட்டு இருக்கா. வாரம் பரவாயில்ல. சோ இதுதான் மெயின் குக். ஆக்சுவலி இன்னைக்கு மெயின் குக் வந்து இந்த பிரானை நான் எடுக்கிறேன். இன்னைக்கு மெயின் குக் வந்து இந்த பிரான் எப்படி பண்றதுன்றத சொல்லி தர போறோம். ஏன்னா நானே இப்ப யூடியூப்ல பார்த்தேன். ஃபர்ஸ்ட் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிரலாம். ஏன்னா இன்னைக்கு எங்க வீட்ல ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா லெக் பீஸ் சிக்கன் கிரேவி ஷெரினோட ஷெரின் கிச்சனோட உங்களோட இதுல இருந்து ரெசிபி எடுத்துட்டோம். பிரான்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியல, அதே மாதிரி ஒரு தொக்கு மாதிரி ஒன்று பண்ணலாம்னு. அதுவும் நாங்க வந்து ஏதாவது ரெசிபி பார்த்து செஞ்சிருவோம். இந்த வீடியோக்கு அப்புறம் ஆனா நீங்க இந்த மாதிரி வந்து நீங்க இந்த vlogலாம் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க குக்கிங் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? இவருக்கு 6 லெக் பீஸ் வாங்கியிருக்கோம். இந்த லெக் பீஸை டீஸ்கின் பண்ணி இப்போ நாங்கள் வந்து ஷெரின் கிச்சனோட ரெசிபி நாங்கள் பண்ணி காட்டுறோம். அவங்களுக்கு கூட அனுப்பிச்சு விடலாம். ஷெரின் கிச்சனோட ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு சிம்பிளா பண்றாங்க. சிம்பிளா வெங்காயம் தக்காளி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் ஒரு ஸ்பைஸை மட்டும் கொடுத்து ஒரு மசாலா மட்டும் போட்டு ரொம்ப சிம்பிளா நல்லா பண்ணுவாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல அவங்களுக்கு கத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா சொல்லி தரேன். இல்ல ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க. அது ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க. வாங்க. இந்த பக்கத்துல என்ன பெரிய மிஷின் பண்ணி இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலி ஆமா உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். சோ இந்த டிஷ்வாஷர் வாங்குனேன். இது ரொம்ப எப்படி சொல்றது, எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த டிஷ்வாஷர். இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, நம்ம சமைச்ச பாத்திரம் எல்லாத்தையுமே உள்ள போட்டு ஒரு என்ன ஒண்ணு எங்களுக்கு இருந்ததே அந்த புறா குண்டு மாதிரி குட்டியான கிச்சன், அது கொஞ்சம் அதுல ஒரு பகுதி எடுத்துக்கிச்சு. எக்ஸாக்ட்லி. பட் ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்ன யோசிச்சு பாருங்க, டெய்லி ஆஃபீஸ் முடிச்சு வந்து வெசல் வாஷ் பண்ண டஃபா இருக்குல்ல. சொல்ல உண்மை ஒத்துக்க, நானும் தான் வாஷ் பண்றது, போய் சொல்லாது பேபி. சோ இந்த டிஷ்வாஷர் வாங்கினதுல இருந்து நாங்க கொஞ்சம் இந்த பாத்திரம் எவ்வளவு யூஸ் பண்றோம் அதெல்லாம் பெருசா பாக்குறது இல்ல. சோ எல்லாத்தையும் உள்ள போய் வச்சுக்கோங்க. என்னாச்சு வணக்கம் பேபி, ஏற்கனவே கால் எது பிரச்சனை பேபி, 3 வாட்டி அடி வாங்கிருக்கேன் கால்ல இருந்து. நான் உங்களுக்கு இன்னொன்னு காமிக்கிறேன் பாருங்க. ஒருத்தர் என்ன பண்றான்னு தெரியுதா, வெளியே வரணுமா குதிக்கிறான் பாருங்க. என்ன பண்ணு தெரியுமா, இப்படி போய் அவனுக்கு ஒரு ஆசைவார்த்தை காமிச்சு ஏமாத்துறேன். அதே மாதிரி சங்க கரெக்டா நான் சமைக்கும் போது உங்க தங்கச்சி கால் பண்றேன். அது அவன் எப்படி தெரியுமா கால் பண்ணுவா, மாமா எங்க வீட்ல கோழி குழம்பு மட்டன் சுக்கா, உங்க வீட்ல என்ன அப்படின்னு இரிட்டேட் பண்றதுக்கு கால் பண்ணுவான். காலையில நாங்க எழுந்து என்ன தெரியுமா முடிவு பண்ணிருந்தோம், போய் ஜிம் போலாம், ஜிம் போயிட்டு வந்து ஏதாவது எக் ஃப்ரை சாலட் மாதிரி சாப்பிட்டு ஈவினிங் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு பிளான் போட்டோம். ஆனா எங்க வீட்ல இருந்து கால் பண்ணாங்க பாருங்க, நாட்டுக்கு ஒரு கால் அவங்க வீட்ல இருந்து எடுக்காருன்னு சொல்றேன். எடுத்தாலே எனக்கு டெம்டேஷன் வருது, ஜிம் மோட்டிவேஷன் போகுது. இப்ப பாரு என்னதான் வாங்கி வச்சிருக்கேன், ஒரு பிரான் சிக்கன் லெக் எல்லாம் போல ஃபைனலா போல சரி பேஸ்டர் நான் வேலை இருக்கு. சோ இந்த டிஷ்வாஷர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க, அதான் மெயினா நான் சொல்ல வந்தேன். குருவி
கூட இப்போ யூடியூப்ல இந்த வீடியோ போடாத. இப்போ கார்டன் ராம்சே கிச்சன்ல இருந்து எனக்கு கால் பண்ணுவாங்க. ஒரு லெக் பீஸை அப்படி ஸ்கின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்கின் சூப்பராக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கழுவுனதுக்கப்புறம் பாலமா ஒரு கூட போடுவேன். இப்போதைக்கு இது பியூர்லி லெக் பீஸ் சிக்கன் கிரேவி. ஒரு காலத்தில் எனக்கு கிவி கூட கட் பண்ண தெரியாது. ஒரு சப்ஸ்கிரைபர் கீழே பார்த்து சொன்னாங்க ஸ்பூன் வச்சு பண்ணலாம் மேடம், அதே ஏன்டா நீ அவ்வளோ உட்காந்து பண்ணிருக்க அப்படின்னு. அதை வச்சு தான் நான் கற்றுக்கிட்டேன். என் நடுவில் மாட்டிக்கிச்சுன்னா அப்புறம் இந்த லெக்ல மாட்டி உட்காந்துக்கிச்சுன்னா அந்த ஸ்கின்னு எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல. அதனால இந்த மாதிரி விட்டு பண்ணி பாரு திருப்பிடணும். ஏன்னா இங்க ஷார்ப்பா இருக்குல்ல, அதனால கத்தி திருப்பிடணும். மாஸ்டர் மைண்ட் அண்ட் கிவிங். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு லெக் ரெடி ஆயிடும் சங்கவிக்கு. தண்ணி திறந்து வாஷ் பண்றியா? ஒன்ஸ் ஆஃப் பண்ணுங்களேன். ஆஃப் பண்ணுங்க சொல்றேன். ஆஃப் பண்ணு. எப்பவுமே சிக்கனை வந்து ஸ்டில் வாட்டர்ல தான் வாஷ் பண்ணணும். அப்படியே வாஷ் பண்ணா அந்த தண்ணி தெரிக்குது இல்ல, அப்ப வந்து பாக்டீரியா மற்ற இடத்துல போய் ஒட்டிக்கும். ஸோ ஸ்டில் வாட்டர்ல வாஷ் பண்ணுங்க. இப்போ தெரியுதா நீ பண்ற ஒரே கான்ட்ரிபியூஷன் தானே இந்த மாதிரி தண்டமா பேசுறது. அவன் இங்க உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸ்டில் வாட்டர் ஸ்பார்க்லிங் வாட்டர் கிளம்பு தேய்ச்சது. என்ன பேபி கலசுடா. கோடிக்கான மக்கள் ஒன்று பார்த்துட்டு இருக்காங்களா? இல்ல சங்கவி நல்லா சமைப்பாங்க. இப்போ நான்வெஜ் மட்டும் தான் நான் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஓகேங்களா. ஆனா சங்கவி வந்து மற்ற விஷயத்துல நல்லா பண்ணுவேன். ஆக்சுவலி நம்ம கலர் ரெட் நல்லா எடுத்து கொடுத்துல எனக்கு நீ டார்க்கா இருக்க. நீங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா மிரரை பார்த்து ரசிப்ப. இந்த மீன் கலவரத்துக்குலாம் ஐப்ரோஸ் போட்டு வருவேன். ஆனா நான் வந்து ஏன் போடு ப்ளீஸ் பேபி ப்ளீஸ் பேபி. எவ்வளவு டேமேஜ் பண்றேன் உனக்காக தான் நான் ஹியூமர் பண்ணிருக்கேன். என் கையால செத்துருச்சு. பூ சமையல் பண்ணுவார் பாத்துக்கீங்க குக்கு கோமாளில. அது வெட்டும் போதே உயிர் போயிடுச்சு. டைரக்டா அது தொடர்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால இப்படி பண்ணேன். நாங்க அத பார்த்தோனே முடிவு பண்ணிட்டோம். அத நம்ம வெறும் கையில எப்படி தொட்டு ஸ்டெப் 1 இத நீ தொட்டு ஃபர்ஸ்ட் ஃபெமிலியரைஸ் ஆயிக்கோ. இல்ல பேபி அத நான் திரும்ப ஏதோ பண்ணோம்னா எனக்கு கை வெறும் இதுவா இருக்கும். சோ இந்த ஆக்டிவிட்டிலயோ நீ வந்து ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணல. சரி நான் என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் தலைய மட்டும் அப்படி வெச்சி ட்விஸ்ட். பிளட் சங்கவி என்ன சங்கவி நீட்டா இருக்கு அவ்வளவுதான். ஐயோ பாவம் அந்த தலையை கன்ஃபியூஸ் ஆயிட்டார். இல்ல தலைப்பிசி தேவல தூக்கி போட வேண்டியதுதான். அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா பயப்படாம உரிக்க ஆரம்பிங்க. அது ஏதோ தட்டணும்னு சொன்னேன். அதான் வந்து சொன்னேன். அது நான் வந்து என்னால முடியலடா. சூப்பரா உங்களை பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டாரு. ஆமா பேபி சீரியஸ்லி ஐ அம் பிக் ஃபேன் ஆஃப் ஹிம் தெரியுமா? ஏய் வெயின் வயித்து பகுதியில இருக்குமா இல்ல முதுகு பகுதியில இருக்குமா? சும்மா கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொன்னாத லாக் போயிட்டு இருக்கு. இல்ல ஐ மீன் வந்து எப்படி ஓபன் பண்றதுன்னு யோசிக்கிறேன். ஏய் வசி டாக்டர் தானே? ஏய் அவ என்ன டாக்டர்ங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. யாரா கூட உரிக்க தெரியல ஒரு மனுஷன் எப்படி உரிப்பாங்க? ஹலோ என்னவே பேசுற? க்ளோஸ் அப் பண்ணி பார்க்கலாம். நீ செகண்ட் உரிக்கும்போது நான் க்ளோஸ் அப் வச்சறேன். இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணு. ஃபர்ஸ்ட் உரிக்கல ஏன்னா என்ன பிரச்சனைனா கோப்ரோனா வைடு வரும். ஸோ நாங்களும் கவர் ஆகும், இந்த இதுவும் கவர் ஆகும். அப்புறம் சூப்பர் வந்துருச்சு. இப்போ வந்து அவ்வளவுதாங்க நானும் பண்றேன். செத்துருச்சு. அத செத்துருச்சு எனக்கு. பண்ணு பேபி டன். ஏய் சூப்பர். இது எதுல போடலாம்? இதுல போடலாமா? இந்த போடு. நகுருச்சுடி அம்மா போய் என்ன சொல்றீங்க? நீ பாருங்க இப்படி பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல எனக்கு கத்து கொடுத்தாங்க ஆன்லைன்ல தான் பார்த்தேன். நீ கோவம் தான் என்ன பண்ணுவ? ஆக்சுவலி என்ன தெரியுமா, அப்படிலாம் கூட எஃபர்ட் போடுவாங்க. அப்படி கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. ரொம்ப சிம்பிள். எஃபர்ட் போடுவாங்க ரொம்ப. அப்படி இப்படி வந்து இப்படி பண்ணணுமா? சே நினச்சி பாருங்க, என் வீட்டுக்காரர் எனக்கு ப்ரான் சமைச்சு தராரு. சந்தோஷமா இருக்கு பார்க்க. அப்போ என்ன பண்ணணும் வீட்டுக்காருக்கு? நீ சிக்கன் சமைச்சு தரணும். இல்ல அப்படி கிடையாது. அப்புறம் எப்பயாவது அவர் தப்பு பண்ணிட்டாருன்னா அவரை மன்னிச்சிடணும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதாவது பெட்டர் ஐடியா இருந்தால் தயவுசெய்து கொடுங்க, நாங்களும் கற்றுக்குவோம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த க்ளவுஸ்லாம் இல்லாம பண்ணா பெட்டரா இருக்கும் எனக்கு தோணுது. ஆனா அது கிரிப் கிடைக்கும் டெஃபினட்டா. பட் இது பார்க்க கொஞ்சம் பயமா இருக்கு. ரெண்டு பேரும் ரூசமா இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம்ங்கறனால மேபி பழக இதெல்லாம் இந்த கவர்லாம் தூக்கி போட்டுருவோம்னு நினைக்கிறேன். உங்க அம்மியா உங்க பாட்டிலாம் வந்து கண்ண மூடி பண்ணுவாங்க இதெல்லாம்? அம்மாவே நல்லா பண்ணுவாங்க. ஆனா அடிக்கடி பண்ண மாட்டேங்க வீட்ல ப்ரான். சோ ஃபர்ஸ்ட் ஷெல்லிங் இஸ் டன். இப்போ வெயினிங் ஆபரேஷன். வெயினிங் என்ன சொன்னாங்க? முதுகுல ஒரு கோடு. முதுகு படுகுதில இத வர்ஷினி கால். முதுகு படுகுதி இதுல இத வர்ஷினி கால் பண்ண சொன்னாங்க. ஹெல்ப் பண்ணுவால. முதுகு பகுதியில எங்காலோட இன்டெஸ்டைன் இருக்கு. கண்ட கர்மத்தலாம் சாப்பிடுவோம் போல. ஆமா இந்த கலர்ல இருக்கு. ஏன்னா அது கடல் கரப்பாம்பூச்சியா? என்னது? என்ன சொல்வே? எப்படி பேபி நேஷனல் ஜியோகிராஃபி தமிழ்ல பாத்தியா? அமேசான் காடுகளில் மிக நீளமாக பாம்புகள் இருக்குமா அந்த மாதிரியா?
டே ஜாய் இருடா வந்தா நீ இதெல்லாம் உரிக்க விட மாட்ட. ராவணியா ஆமா வச்சு செய்வான். இந்த வெயினு கிட்ட வாய் வச்சு நிப்பான். அந்த வெயினியாவது கூட எப்படி சூப்பரா. எஸ் இந்த மாதிரி நாங்க வந்து ஓரளவு சக்சஸ் அச்சீவ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். முடி மூஞ்சிலாம் இருக்கு பேபி. லுக்கிங் ஆர்கானிசம் தெரியுது. அதோட அழகெல்லாம் வர்ணிக்க சொல்ல. உரிக்காத திருகி பிரஸ். ஏய் என்னோட பெட்டரா பண்ணிட்டா சங்கவி. எடுத்துட்டேங்க. ஷெல்லு பிரான். ஆனா இந்த பிரான்ல ஏதோ இருக்கு. அது வந்து கத்தி வச்சிருக்கோம். 10 பிராணிக்கு எவ்வளவு ஆச்சுன்னா 1 கிலோ உரிக்கிறதுக்கு 9 ஆயிடும். ஏய் கம்ப்ளீட்டா உரிச்சிட்டேன். சக்சஸ். குட் சங்கவி. சைமல்டேனியஸா பண்றாரு. அவர் எதுக்காக இப்போ ஆன் பண்ண சொன்னார் தெரியுமா? இந்த சிக்கனையும் இந்த பிரானையும் சைமல்டேனியஸா அவர் பண்ண போறாரு. அதுக்காக தான். ஷெஃப் தாம கூட ஒரு அடுப்புல ஒரு வாட்டி தான் பண்ணுவாரு. நான் 2 பண்ணுவேன் பாருங்க. இங்க பாருங்க. இதுல சிக்கனை ஃபுல்லா மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். ஷெரின் கிச்சன் லிங்க் ஏன்னா போடுறோம். இது வந்து அதே பெப்பர் சிக்கனுக்கு அதே மாதிரி ஒரு மேரினேஷன். சாரி பெப்பர் பிரான். பாரு இதெல்லாம் ஈஸியா இப்படி போடுறாங்க. அது காரணம் யார் தெரியுமா? நான். ஏன்னா நான் தான் இதெல்லாம் உட்கார்ந்து பண்ணேன். டா இதெல்லாம் இருக்கு பாருங்க. இவனுக்கு சிவாஜி படத்தை பாத்திருக்கீங்களா? பில்டப் ஓவரா இருக்கு. ஒருத்தன் பாருங்க ஏதாவது ஒன்று கீழே விழாதா நம்ம அதை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் பிரான் ஒரு பக்கம் இது ரெடி ஆயிட்டு இருக்கு. எஸ் ஒரு பக்கம் ஜாய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஏன் இங்க நக்கிட்டு இருக்கான்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு பிரான் வந்து ஒரு பிரான் தெரியாம ஊந்துச்சு கண்டுபிடிச்சிச்சு. இது வந்து கண்டுபிடிச்சிச்சு. ஸ்மெல் எல்லாம் ஸ்மெல் தான் கண்டுபிடிச்சிட்டு அந்த மேட்டு மேல படுத்து உருள்றாங்க. அவருக்கு வேணும் அந்த அளவுக்கு பிரான் பிடிச்சிருக்கு. ஜாய் இது எப்படி இந்த பில்டப் இன்னொரு டைப் பில்டப் பின்னாடி போ. ஓ நாயும் பார்த்துட்டு சாய்க்காவும் செஞ்சுட்டு போது ஓகே சமையல் முடிச்சிருச்சாங்க. அடப்பாடி. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா எல்லாத்துக்கும் எண்ணெய் கம்மியா போடுன்னு சொல்லிட்டு எண்ணெயும் இருக்க மாட்டேங்குது மசாலா சமையல்ல. ஆமா எண்ணெய் கம்மியா போடணும். ஆமாங்க நாங்க வெளியே போய் சாப்பிடும் போதெல்லாம் அதுல எண்ணெய் நிறையா தான் இருக்கு. வீட்டுல செய்யும் போதாவது எண்ணெய்லாம் கம்மியா போட்டு கொஞ்சம் இல்ல இப்ப ஸ்லோ பண்ணும் ஆஃப் ஆயிடுச்சு. அதெல்லாம் காட்டாத காட்டிட்டேன். இந்த பக்கம் வந்து இந்த கடையில என்ன ரெடி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் மசாலா. ரெண்டுமே ஒரே ரெசிபி தான். ஆனா கொஞ்சம் டிஃபரெண்ட். மேரினேஷன்ல மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அத பத்தி சொல்ற vlog இது கிடையாது. நான் ரெசிபி vlog போடுறது கிடையாது. ஆமா. சோ நீங்க ரெசிபிக்காக வந்தீங்கன்னா நாங்க வேணா லிங்க் கொடுக்குறோம். நீங்க எதை பத்தி பார்த்து பண்றோம்ட்டு அத போய் லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குக்கிங் vlog போடும்போது நம்ம யார் வீடியோ எடுத்து போட்டோம்? நாண்டிஸ் அது வந்து ப்ரௌனி பேக்கிங். ப்ரௌனி பண்ணோம். அது எங்களுக்கு ப்ரௌனி அதுக்கு அப்புறம் வராதுன்னு தெரிஞ்சு நாங்க அத பண்றோம். நாங்க அந்த பேக்கிங்கே கை விட்டோம். ஆக்சுவலி பேக்கிங் கை விட்டோம். ஏன்னா பேக்கிங் செட் ஆக மாட்டேது. கிட்டத்தட்ட ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்திருக்கோம். ஏன்னா ரெண்டுமே இப்போ வெந்துட்டு இருக்குது. ஸோ நானும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணேன். சொல்லவே இல்லை. நல்லா பண்ண சூப்பராக பண்ண. இந்த சில்லிலாம் வெட்டி கொடுத்தா எல்லாமே வெட்டி கொடுத்தேன். இப்போ ஒர்க் இன் ப்ரோக்ரஸோட இதை காட்டுவோம். எஸ் இப்போ லெஃப்ட் சைடில் சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் வேகலை. ஐ மீன் இப்போ தான் வேக வச்சிருக்கோம். இப்போ தான் உள்ள ரைட் சைடில் ப்ரான் சுட்டிட்டு இருக்கு. எப்படி அந்த தண்ணியாவது விழுந்துராதா? அதை நான் நக்க மாட்டேன் அப்படின்னு அவன் காட்டு. அந்த தண்ணி சுடு தண்ணிடா பைத்தியக்காரா. ஏதோ ஆக போகுது. அவன் வால் பாரு எவ்வளோ அழகா இருக்குன்னு. சூப்பரா. யா எல்லாம் எடுத்து பாருங்க. ஜாய் ஜம்ப். குட் பாய். ஸ்லீப் சொல்லுங்க. ஜாய் ஸ்லீப். குட் பாய். உங்களுக்கு ஒரு ஐட்டம் இருக்குங்க இங்க பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு டாக் ட்ரீட்ஸ் வாங்கியிருக்கேன். ஆஃபீஸ்ல கூட ஒருத்தவங்க பிசினஸ் பண்றாங்க. ஸோ அந்த டாக் ட்ரீட்டை வச்சு நான் இப்போ என்ன சொன்னாலும் கேட்பான். ஜாய் ஜம்ப். ஓகே ஜாய் சிட். சர்க்கஸ் காட்றோம். என்ன மேன் சர்க்கஸ் காட். ஜாய் ஸ்லீப். குட் பாய். டச் சொல்லுங்க. ஜாய் டச். குட் பாய். டச்னா மூக்குல நம்ம கையை தொடுங்க. பாருங்க கிளியரா பண்ண பாருங்க. ஜாய் சிக்கன் வேகுதுடா சீக்கிரம்டா. ஜாய் டச். குட் பாய். ஜாய் கிசில நக்கறது. குட் பாய் ஜாய். கியூட்டா இருக்கல. அது அவனுக்கு என்னப்பா ராஜாவை தான் நீங்க வந்து வேலைக்கு எடுப்பீங்களா? அது பிரணேஷ். எவ்வளவு பெருசா இருந்தது பிரான்ஸ் முதல்ல. நான் முதல்ல சமைக்கிறோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. சரி இல்ல இப்போ ஓபன்ல வெச்சிரலாம். இப்போ ஓபன் ஃப்ரை பிளானிங் பண்ணுவோம். இது கொஞ்சம் கஷ்டம் தான். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களால பண்ண முடியும். போல். சோ இதனால தான் நாங்க குக்கிங் vlog அப்படின்னு சொல்லி ரெசிபி எல்லாம் கொடுக்கறது இல்ல. ஏன்னா நாங்களே வந்து தற்கூரியா பண்ணிட்டு இருக்கோம். பண்ணி உப்பு இருக்கா காரம் இருக்கா அதெல்லாம் நாங்க இனிமே தான் டேஸ்ட் பண்ணுவோம். அது எப்படி உனக்கு பச்சையா இருந்தாலும் சொல்லி விடுற சமைச்சாலும் சொல்லி விடுற உனக்கு என்னதான் வேணும்? அன்னைக்கு என்ன தெரியுமா பேபி ஆச்சு? வாக்கிங் கூட்டு போயிட்டு இருந்தேன். சரியா
இந்த கவுண்டோல இன்னொரு ஒரு பொண்ணு வந்து சீட்ஸ் வச்சிருக்கு. பொண்ணு கேர்ள்ஸ் சீட்ஸ் வருது சரியா, கேர்ள்ஸ் சீட்ஸ். அந்த பொண்ணு பயங்கர ட்ரெயின்ட். அதை ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பிச்சு அதை ஏதோ டிசிப்ளின் பண்ணிருக்காங்க போல. திருப்பா வருதுல நாயை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்கன்னு கேள்விப்படும்போது எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அது வந்து அப்படியே ஒபீடியன்ட்டா போய் என்ன பண்ண போற? அங்க போய் வேற ஃபீமேல் டாக் பார்க்க போற? அந்த நீ என்னை போலவே இருக்கிறாய். கேளுங்க. அப்புறம் அந்த டாக் கிட்ட இவன் கெஞ்சறான் ஓகேவா அட்டென்ஷனுக்காக. அது வந்து இப்படி உட்காந்துட்டு சைட்ல இப்படி ஜஸ்ட் ஒரு லுக் மட்டும் தான், கிட்டே வரல. இவன் கிட்டே கெஞ்சறான் அலையறான். அப்புறம் அது போயிடுச்சு, கண்டுக்கவே இல்லை. அது பின்னாடி இவன் போறான், கத்துறான், அழுகுறான். எனக்கு இந்த மாதிரிலாம் மானத்தை வாங்கக்கூடாது ஜாய். நாங்கள் எதுக்காக நடுவில் ஆஃப் பண்ணிட்டோம்னா எங்களுக்கே இது சரியா வருமா வராதான்னு தெரியலையா. சரி வீடியோ எடுத்து நாங்கள் சொல்லக்கூடாது. வீடியோ எடுத்து சொதப்பிட வேண்டாம், கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கறதால ஆஃப் பண்ணிட்டோம். பட் சூப்பரா வந்திருக்கு லக்கிலி. ஸோ இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ண போறோம் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன். இது வந்து லெக் பீஸ் கிரேவி. இதுவும் ஷெரின்ஸ் கிச்சன் தான். இந்த லெக் பீஸ் கிரேவியும் சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க. லெக் பீஸ்லாம் நல்லா அப்படியே பிஞ்சே வருது, அந்த அளவு சாஃப்டா வெந்திருக்கு. ஸோ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ ரைஸ், சிக்கன் கிரேவி, ப்ரான் தொக்கு. இது நம்ம ஜெயிச்சிட்டோம். வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒண்ணா போலாம். எங்க போலாம்? முயற்சி திருவினையாக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ரான் பண்ணிட்டோம். சூப்பரா இருக்கு. டெலிஷியஸ். குட். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து குக்கிங் vlog இல்லை, ஆஸ் யூஷுவல் முன்ன சொன்ன மாதிரியே சும்மா ஒரு அட்ராசிட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க சாப்பிடலாம். ஃபுட் ரெடி.